அண்மைச் செய்தி. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த நடுக்குப்பம் கிராமத்தில் மயான பாதை தொடர்பாக இரு தரப்பினரிடையே பிரச்சினை ஏற்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சினை காரணமாக தொடர்ந்து அங்கு 4 மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. இரு தரப்பினரிடையே அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சித்தார்த். நேற்று நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்படாததால் அதிருப்தியடைந்த ஒரு தரப்பினர் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து 4 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த போராட்டம் அப்பகுதியில் நீடித்து வருகிறது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சித்தார்த். வணக்கம் சித்தார்த், இந்த பிரச்சினை தொடர்பான விவரம். புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்டது நடுக்குப்பம் கிராமம். இங்கு இரு தரப்பினர் இரு சமூகத்தினர் வசித்து வருகின்றனர். குறிப்பாக மீனவர் சமுதாயம் மற்றும் ஆதி திராவிடர் மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில கடற்கரை அருகே ஆதி திராவிடர் மக்களுக்கு சுடுகாடானது ஒடுக்கப்பட்டுள்ளது. இது இடுகாடில் அவர்கள் தொடர்ந்து கடந்த 20 வருடங்களுக்கு மேலாகவே உடல்களை அடக்கம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில இந்த கடற்கரை அருகே இந்த இடுகாடு இருப்பதால் அதை அகற்ற வேண்டும் என்று மீனவ மக்கள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக அவர்களும் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஏனால் கடல் உள்வாங்கிய நிலையில அவர்கள் படகு நிறுத்துவதற்கு இந்த இடம்தான் ஏதுவாக இருக்குது என்றும், கடற்கரை அருகே உள்ள சுற்றுச்சூழல் விதிப்படி இந்த கடலில் இருந்து 500 மீட்டர் வரை அது மீனவர்கள் பயன்பாடுகள் தான் சொந்தமானது என்றும் கூறி இந்த சுடுகாடில் இனிமேல் அவர்கள் இடுகாடில் சடலங்களை அடக்கம் செய்யக்கூடாது என்றும் சடலங்களை மாற்று இடத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மேலும் இது தங்கள் இடம், இங்கள் தான் நாங்கள் அடக்கம் செய்வோம் என்று ஆதிதிராவிடர் மக்களும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பிரச்சனை கடந்த 10 ஆண்டுகளில் இருந்த போதிலும் கடந்த சனிக்கிழமை அன்று ஒரு உடலை ஆதிதிராவிடர் மக்கள் ஒரு உடலை அடக்கம் செய்ய வந்த போது இரு சமூகத்தினருமே பிரச்சனை ஏற்பட்டது. இந்த பிரச்சனையை தொடர்ந்து ஆதிதிராவிடர் மக்கள் சடலத்துடன் கிழக்கு கடற்கரை சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அங்கு போக்குவரத்து நெரிசல் அதிகமானதை அடுத்து சம்பவத்துக்கு வந்த டிஐஜி அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக அங்கிருந்து கலைய செய்து போலீஸ் பாதுகாப்புடன் அந்த உடலானது அந்த இடுகாடில் அடக்கம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மீனவர்களுக்கும் ஆதிதிராவிடர் மக்களுக்குமே இடையே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. தொடர்ந்து 60க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வழக்கு பதிவு செய்ததை அடுத்து மீனவர்கள் அனைவருமே ஊரை விட்டு வெளியே சென்றுள்ளனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் வானூரில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது. பேச்சுவார்த்தை கூட்டத்தில் இரு தரப்பினர்களுமே அதாவது இடுகாடு அங்கே 43 சென்ட் இடுகாடு அங்கேதான் இருக்கும், அதற்கு அளந்து கல்லை போட வேண்டும் என்று கூறியதாக தெரிகிறது. இதற்கு மீனவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பேச்சுவார்த்தை உடன்படவில்லை. தொடர்ந்து நேற்றைய முன்தினம் சமூக நலத்துறை அமைச்சர் மன்னியரசு இங்க ஆய்வுக்கு வந்திருந்தார். அவரும் ஆதிதிராவிடர் மக்களுக்கு ஆதரவாக இருப்பதாக சொல்லி மீனவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்திருந்தனர். இந்த நிலையில இன்று காலை மீனவர் பெண்கள் 100க்கும் மேற்பட்டோர் கைத்துடன் கடலில் இறங்கி தற்கொலை முயற்சி போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களை போலீசார் கயிறு கட்டி அவர்களை உள்ளே இறங்க விடாமல் தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து போலீசாருக்கும் மீனவ மக்களுக்கும் கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து மீனவர் பெண்கள் அங்கேயே அவர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டு வந்தனர். இதனிடையே அங்க இருக்கும் அந்த இடுகாடிற்கு அளப்பதற்காக அதிகாரிகள் வந்தனர். அப்போது அந்த அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் மீனவ பெண்கள் ஈடுபட்டனர். இதனால் அதிகாரிகளும் அங்க கல்லை நடாமல் சிறிது நேரம் தாமதப்படுத்தினர். தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் குவிக்கப்பட்டனர். இதனை அடுத்து அங்கு கல் நடப்பட்டு அங்கிருந்த படகுகள், அதாவது இந்த படகுகள் அந்த இடுகாடு மேலே நிறுத்தி வைத்திருந்த படகுகளை அகற்றும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டது. ஜேசிபி இயந்திரம் மூலம் இந்த படகுகளை அகற்ற முயன்றனர். அப்போது மீனவ பெண்களுக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதில் ஒருவருக்கு ஒரு மீனவ பெண்மணிக்கு காயமும் ஏற்பட்டது. தொடர்ந்து இது குறித்து மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அங்கிருந்த பெண்களிடம் தொலைபேசி மூலமாக பேசினார். அப்போது பேசிய அவர் போலீசாருக்கு ஒத்துழைக்கும்படி அறிவித்ததாக தெரிகிறது. மேலும் அவர் அடுத்த ஓரிரு நாட்களில் அங்கு ஆய்வு செய்து உரிய தீர்வு கிடைக்கும்படி செய்வேன் என்று உறுதியளித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தற்போது அங்கு இடுகாடில் இருக்கப்படும் படகுகளை அகற்றும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து அந்த இடத்தில் அளந்து கல்லு போடும் பணி நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள மீனவர்கள் யாரும் தங்கள் கிராமத்தில் இல்லாமல் வெளியே சென்றுள்ளனர். தொடர்ந்து அங்கு ஒரு பதட்டமான சூழல் நிலவி வருவதால் தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு போலீசார்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். மாலதி, சித்தார்த், பிரச்சனை தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.